எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம் சமையலில் சுலபமாக செய்யக்கூடிய ரொம்ப ருசியான பூசணி சாம்பாரை செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற சாதாரண பொருட்களை கொண்டு செய்யலாம். வாங்க இது செய்முறையை பார்க்கலாம். பூசணி 1/4 கிலோ, 3 ஆப்பிள் தக்காளி, 2 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 12, பெருங்காயத்தூள் சிறிது, 3 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் சிறிது, கறிவேப்பிலை, சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன். இதை எல்லாத்தையும் குக்கரில் போட்டு 2 டம்ளர் தண்ணீர் விட்டு வேக வைக்கவும். 3 விசில் விடவும். பிறகு எடுத்து தண்ணீரை தனியாக வைத்துவிட்டு மத்து வைத்து கடையவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சிறிய வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கவும். சின்ன வெங்காயம் 15 போடவும். 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நன்றாக வதக்க வேண்டும். வேக வைத்த பொருளை எல்லாத்தையும் அதனுடன் சேர்க்கவும். தேவையான அளவு தண்ணீர் விடவும். நல்லா கொதி வந்ததுடன் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கவும். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சுவையாகவும் இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். அவ்வளோதான் மக்களே, இட்லி தோசைக்கு செமையாக பொருந்தும் சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லிக்கு தோசைக்கோ இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் மக்களே. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ருசியான வீடியோவில் சந்திப்போம்.